வணக்கம். கம்பங்களி ஃபுட். இன்றைக்கி சென்னிமலை முருகன் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இது ஈரோடுலேருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மலை இருக்குதுங்க. இது அழகான முருகன் கோவிலுங்க. இங்கு கந்தசஷ்டி கவசம் அரங்கேற்றம் பண்ண இடங்க. திருச்செந்தூரில் பாடப்பெற்றது வானதேவராயர்னால் அதை இவர் கொண்டு வந்து இங்கே அரங்கேற்றம் பண்ணியிருக்காரு. மிக அற்புதமான மலைங்க. பஸ் வசதியும் கூட இருக்குது. ஆனால் இப்போ தற்போதைக்கு 2 மாதத்துக்கு இந்த வசதி கிடையாது. படி வழியாக தான் வரணும். கோயில் வந்துட்டேங்க. பார்க்கிங் வசதி இருக்குது. நவீன பாத்ரூம் வசதி இருக்குதுங்க. ஆண் பெண் இருபாலருக்கும். 1320 படிங்க. இந்த படி வழியாக தான் இரட்டை மாட்டு வண்டி பூட்டி ஏறி வந்திருக்காங்க. அது ஒரு வரலாறே இருக்குதுங்க. தினமும் இந்த படி வழியாக இப்போ வருது பாருங்கள். இந்த வாகனத்தின் மூலமாக தான் தீர்த்தம், சாமிக்கு அபிஷேகத்துக்கு தீர்த்தம் வரும். இது தினம் தினம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. ரொம்ப அற்புதமான மலைங்க. இந்த தீர்த்தத்தை எடுத்து தான் சாமிக்கு அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க. இது தினம் தினம் நடக்கும். மலைக்கு நேர் பின்பக்கமாக நம்ம மேலேறி போனால் வள்ளி தெய்வ யானை சன்னதி இருக்குதுங்க. இந்த வழியாக ஏறி மேலே போனீங்கன்னா பின்னாக்கு சித்தர். இவர் 18 சித்தரில் ஒரு சித்தருங்க. இவருக்கு ஜீவசமாதியும் குகை, இது அந்த குகைங்க. இந்த குகைக்குள்ளே போய் அந்த பக்கத்தில் உட்காந்து நம்ம தவம் பண்ணலாங்க. ரொம்ப அமைதியான இடம். இவர் 18 சித்தரில் ஒரு சித்தருங்களா? 18 சித்தரில் ஒரு சித்தருங்க. பின்னாக்கு சித்தர்னு இங்கே வாழ்ந்தது 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வாழ்ந்த காலங்கள். அது பழனி போகிறதாக ஐதீகம். ஓகே. அவர் அந்த இடத்துல வாழ்ந்த இடம். இங்கே ரொம்ப அமைதியான இடங்க. நல்லாயிருக்கும். நல்லபடியாக தரிசனத்தை முடிச்சுட்டு கீழே இறங்கிட்டுருக்கோம். இங்கே குரங்குகள் அதிகங்க. கவனமாக போங்க. ராஜகோபுர தரிசனம், அருமையான தரிசனம். முருகா சரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.